வணக்கம். இன்னைக்கு மே 13, 2021 கோல்டுடைய டெய்லி அனலைசிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து டெய்லி நம்ம அனலைசிஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சூப்பர். பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லாருமே நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கு நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும். நீங்கள் டெமோவில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ஓகே, பட் இருந்தாலும் அதை லைவில் நீங்கள் அதை ஏர்ன் பண்ணி அதை நீங்கள் எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைங்க. ஸோ நிறைய பேர் நம்ம இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் யாருமே இன்னும் முக்கால்வாசி பேர் டெபாசிட் எதுவும் பண்ணதில்லை, பண்ணலை இன்னும். நான் இன்னும் பழகுறீங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் டெமோவில் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஓகே. 11th இயரில் வந்து நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டெபாசிட் போட்டு நீங்கள் பண்ணாலும் அதுதான் ஆக்சுவலாக அப்போ தான் உங்கள் ட்ரேடிங்கே ஆரம்பிக்குது. நீங்கள் 10 இயர்ஸாக டெமோவில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, அது இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க. சரிங்களா, பழகினதே நீங்கள் வந்து டோட்டல் 0 தான். சரிங்களா, 11th இயர் நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு $100 ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, அங்கேருந்து உங்களோட ட்ரேடிங்கோட எக்ஸ்பீரியன்ஸு ஆரம்பிக்குது. இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பண்ணும்போது தெரியும், அதை நான் சொல்லலை. இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணுங்கிறது வேண்டி நான் சொல்ல வரல. நீங்கள் அது பண்ணும்போது சொல்லுங்கள். நீங்கள் 10 வருஷம் இல்லை 15, 20 நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து டெமோவில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். நீங்கள் நம்மளோட இது சேனலை பார்த்து பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். பட் ஆனால் அது உங்களுக்கு யூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யூஸ் கிடையாதுங்க. சரிங்களா, நீங்கள் எப்போ லைவில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே இருந்தால் ட்ரேடிங்கே ஆரம்பிக்குதுங்க. ரியல் ட்ரேடிங்கே நீங்கள் ஒரு ட்ரேடராக ஆகுறீங்க, அப்போ தான் உருவாகுறீங்க. அது வரைக்கும் ஸ்டில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க. சரிங்களா, அதுதான் உண்மை சொல்ல போனால். ஓகேங்களா, சரிங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய டெய்லி அனலைசிஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகே, பரவாயில்ல, நல்லபடியாக நடந்துட்டும் இருக்குது. இனிமேலும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கடவுளை நான் வந்து வேண்டிக்கிட்டு தான் இப்போ இன்றைக்கி அனலைசிஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேங்க. இப்போது ஆக்சுவலாக கோல்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக. இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் பண்ணுது. அதாவது 42 அந்த ரேஞ்ச். சரிங்களா, இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து நான் இந்த ஜோன் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இந்த ஜோன் வந்து நம்ம நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஜோன் இப்போ இந்த 1800 ரேஞ்ச் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜோன். சரிங்களா, இப்போ கோல்டு வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு இப்போ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இது வந்து பிரேக் அவுட் கொடுக்கல, பட் இருந்தாலும் இதை வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்குங்க இந்த இடத்துல. சரிங்களா, இங்கே வருங்க, இந்த இடத்துல மேலே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா, அதை எதாவது தூக்குறேன் அப்படின்னா மேலே வந்து ப்ரீவியஸாக ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ அதை சொல்கிறேன். இப்போ இந்த ஜோன்லேயே இது ஸ்டக்காக இந்த இடத்துல இந்த லெவல்லையே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கோல்டு எகெயின் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து எகெயின் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கிறோம், பை இந்த ஜோன் வரைக்கும் பையாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து
இதை ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இது பிரேக் அவுட் ஆகி கீழே வரல அப்படின்னா, இதை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டு கிளியர் டயக்ராம் போடுறாங்க. இந்த ஃபார்ம் ஆகிட்டு எகெயின் வந்து கோல்டு இப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜோனில் வந்து நீங்கள் செல் எடுக்கலாம். இங்கே எதாவது ஸ்டாக்னெண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் எடுத்துகிட்டு டிபி வந்து இந்த ஜோன் வரைக்கும் வைக்கலாம். அதே மாதிரி இந்த இதுக்கப்புறம் நீங்கள் செல்லு வைக்கக்கூடாது, எக்ஸிட் ஆயிடணும். இங்கேருந்து வந்து பைக்கான பிளான் தான் பண்ணுங்க. பை எடுத்துகிட்டு நீங்கள் இது வரைக்கும் ட்ரேட் எடுக்கலாம். அது உங்களுடைய மனபலத்தை பொறுத்து இருக்குது ட்ரேட் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா, இதுக்கு கீழே ட்ரேட் ஆகலை, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இதுக்கு கீழே ட்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பை இங்கே எடுக்கலாம். தென் டார்கெட் வந்து இந்த ஜோனாக இருக்கும். இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1848 ரேஞ்சை வந்து டச் பண்ணுறதுக்கு 1850 ரேஞ்ச் டச் ஆகிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி ஒரு அனலைசிஸ் வந்து இது பார்த்து ட்ரேட் பண்ணி நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.